ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கமலஹாசனோட தக் லைஃப் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 5 நாட்கள் முடியல திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கமலஹாசன் மற்றும் மணிரத்னத்தோட கூட்டணியில் ஆல்ரெடி நாயகன் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து தமிழ் சினிமாவிலே மாபெரும் ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்ச திரைப்படம் தக் லைஃப். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜார்ஜ், அசோக் செல்வன் அப்படின்னு நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஏஆர் ரகுமான் வந்து இசையமைச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ 5 நாட்கள் முடியல பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வெறும் 85 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமலஹாசன் ஃபேன்ஸும் சரி, எஸ்டிஆர் ஃபேன்ஸும் சரி, இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.